மிகவும் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலாவின் அளவற்ற அருளால் இவ்வுலகில் வாழும் பாக்கியம் பெற்றவர்கள் நாம். நம் அனைவரின் இறுதி லட்சியமும் ஒன்றுதான், அது நிலையான ஸ்வர்க்கம். அந்த ஸ்வர்க்கத்தில் பிரவேசிக்க விரும்பாதவர்கள் நம்மில் யாரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் ஸ்வர்க்கம் என்பது மலிவான ஒரு சரக்கல்ல, அதற்கு அல்லாஹ் ஒரு விலையை நிர்ணயித்துள்ளான். அந்த விலைதான் இந்த குறுகிய வாழ்வில் நமது ஈமானும் நல்ல அமல்களும், அதாவது அமலுஸ் சாலிஹாத் ஆகும். பரிசுத்த குர்ஆன் மூலமாகவும் அல்லாஹுவின் தூதரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை மூலமாகவும் ஸ்வர்க்கத்திற்குச் செல்பவர்களின், அல்லாஹுவுக்கு விருப்பமான அடியார்களின் குணாதிசயங்கள் நமக்கு கட்டுத்தரப்பட்டுள்ளன. அத்தகைய வெற்றியாளர்களின் வாழ்வில் நாம் காணக்கூடிய மிக முக்கியமான சில அடையாளங்களைப் பற்றித்தான் நாம் இன்று சிந்திக்கப் போகிறோம். அறிஞர்கள் தொகுத்த ஒரு உண்மையான நம்பிக்கையாளரின் வாழ்வில் இருக்க வேண்டிய 11 முக்கிய குணங்கள். அதில் முதலாவது அடையாளமாக அறிஞர்கள் கூறுவது துனியாவின், அதாவது இவ்வுலகின் விஷயங்களில் சகித்துக் கொள்பவராகவும், ஆகிரத்தின், மறுமையின் விஷயத்தில் எந்த ஒரு சமரசத்திற்கும் தயாராகாதவராகவும் இருப்பார். இதன் பொருள் என்ன? இந்த உலகம் தற்காலிகமானது. இங்கு நமக்கு கிடைக்கும் சுகபோகங்கள், பதவிகள், செல்வம் இவை அனைத்தும் அழியக்கூடியவை. ஸ்வர்க்கத்திற்கு உரிமையாளரான ஒரு மனிதன் இந்த துனியாவின் விஷயங்களுக்காக தர்க்கிக்கவோ, பிடிவாதம் பிடிக்கவோ, மற்றவர்களை துன்புறுத்தவோ நிற்க மாட்டான். பௌதிகமான ஏதேனும் ஒரு இழப்பு ஏற்பட்டால் அதில் அவன் பொறுமை காப்பான். மற்றவர்களுடன் ஒரு பௌதிக விஷயத்திற்காக தர்க்கம் ஏற்பட்டால் அவன் விட்டு கொடுக்க தயாராவான். ஏனென்றால் இதைவிட பெரியதை அல்லாஹ் தனக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் ஆகிரத்தின் விஷயத்தில், அல்லாஹுவின் மார்க்க விஷயத்தில் அவன் எந்த ஒரு சமரசத்திற்கும் தயாராக மாட்டான். ஐவேளை தொழுகையின் விஷயத்திலோ, நோன்பின் விஷயத்திலோ, ஹலால் மற்றும் ஹராமை பிரித்தறியும் விஷயத்திலோ, வேறு யாருடைய திருப்திக்காகவோ அவன் அல்லாஹுவின் சட்டங்களை காற்றில் பறக்கவிட மாட்டான். துனியா நஷ்டப்பட்டாலும் ஆகிரத்தை இழந்துவிடக்கூடாது என்ற உறுதியான உணர்வு அவனுக்கு இருக்கும். அதுதான் முதலாவது அடையாளம். இரண்டாவதாக, இபாதத் ஆராதனைகளில் அவனுக்கு அதீத ஆர்வம் இருக்கும். குறிப்பாக குர்ஆன் ஓதுவதில். ஒரு ஸ்வர்க்கவாசிக்கு தொழவோ, நோன்பு வைக்கவோ, திக்ரு சொல்லவோ எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. பாங்கு சப்தம் கேட்டால் அவனது உள்ளம் பள்ளிவாசலை நோக்கி விரையும். அவன் செய்யும் எல்லா வேலைகளையும் இபாதத்தாக மாற்ற அவன் முயற்சிப்பான். ஒரு உண்மையான நம்பிக்கையாளனை சம்பந்திச்சிடத்தோളം அவனது மிகப்பெரிய மகிழ்ச்சி தனது ரப்புடன் உரையாடுவதில்தான் இருக்கிறது. அதில் மிக முக்கியமானது சம்பந்தித்திடத்தோളം ஸ்வர்க்கம் கிடைப்பதற்கான 4 விஷயங்களில் ஒன்றாக குறிப்பிடப்பட்டது ஐவேளை தொழுகையாகும். அது ஆண்களுக்கும் பொருந்தும். தொழுகையை சரியான நேரத்தில் நிறைவேற்றுபவனை அல்லாஹ் நேசிக்கிறான். 5வது அடையாளம், பெரிய ஹராமையும் சிறிய தவறையும் அவன் ஒரே போல அஞ்சுபவனாக இருப்பான். நமது சமூகத்தில் பலருக்கும் பெரிய தவறுகளைக் கண்டால் மட்டும்தான் பயம். வட்டி, விபச்சாரம், மது அருந்துதல், கொலை இதெல்லாம் பெரிய தவறுகள் என்று அனைவருக்கும் தெரியும். ஆனால் சிறிய சிறிய தவறுகள், உதாரணத்திற்கு அந்நிய பெண்களை பார்ப்பது, சிறிய பொய்கள் சொல்வது, வாக்குறுதியை மீறுவது, இங்கனையுள்ள விஷயங்களை மக்கள் நிசாரமாக கருதுகிறார்கள். ஆனால் சொர்க்கவாசியான ஒரு மனிதன் அங்கனையில்ல. மகாநாய உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் சிறிய தவறுகளை கூட மலை போல கண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் பார்ப்பது தவறின் சிறிய அளவை அல்ல, மாறாக தான் திக்கரிக்கிறது தனது ரப்பான அல்லாஹுவின் மகத்துவத்தையே ஆகும். ஆகையால் ஹராமின் சிறிய ஒரு சாயல் உள்ள விஷயங்களிலிருந்து கூட அவன் விலகியிருப்பான். 6வதாக, அவன் எப்பொழுதும் நல்லவர்களின் சாலிஹீன்களின் கூட்டத்தில்தான் காணப்படுவான். ஒரு மனிதன் யார் என்பதை அறிய அவனுடன் இருக்கும் நண்பர்களை பார்த்தால் போதுமென்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். ஒரு கஸ்தூரி விற்பனையாளருடன் சேர்ந்தால் நமது உடலிலும் நறுமணம் வீசும். ஆனால் ஒரு கொல்லனின் உலைக்கு அருகில் சென்றால் நமது ஆடை கரைபடும் அல்லது புகையின் மனம் வீசும். இதுபோலதான் நட்பும். நல்ல மனிதர்களுடன் இருக்கும்போது நமக்கு ஆகிரத்தை பற்றி நினைவு வரும், நல்ல காரியங்கள் செய்ய தூண்டுதல் கிடைக்கும். தீய நட்போ அது நம்மை தவறுகளுக்கு வழிவகுக்கும். ஒரு உண்மையான நம்பிக்கையாளனை எப்பொழுதும் பள்ளிவாசலிலோ, மார்க்க கல்வி சபைகளிலோ அல்லது நல்ல விஷயங்கள் பேசப்படும் இடங்களிலோதான் காண முடியும். 7வது அடையாளம், அவன் பணிவுள்ளவனாக இருப்பான். அவனுக்கு கிப்ரு, அதாவது அகங்காரம் சிறிதும் இருக்காது. அல்லாஹுக்கு மிகவும் கோபமான குணம் அகங்காரம். இதயத்தில் ஒரு அணு அளவு பெருமை உள்ளவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை எச்சரித்துள்ளார்கள்.
இப்லீஸை சபிக்கப்பட்டவனாக ஆக்கியது அவனது அகங்காரம்தான். ஒரு உண்மையான நம்பிக்கையாளனுக்கு எவ்வளவு பெரிய பதவி கிடைத்தாலும், எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு அறிவிருந்தாலும் அவன் பணிவுடனே இருப்பான். ஏனென்றால் இவையெல்லாம் வழங்கியது அல்லாஹ் என்று அவனுக்கு தெரியும். உலகின் தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பணிவுடன் வாழ்ந்தார்கள். தமது ஆடையை தாமே தைத்தும், ஆட்டில் பால் கறந்தும், வீட்டாருக்கு உதவியுமான் அவர்கள் முன்மாதிரி காட்டியது. 8ஆவதாக, கொடுக்கும் மனப்பான்மை